கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த கடும் சர்ச்சையை அடுத்து உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதால் சபாநாயகர் அசோக ரன்வல சபாநாயகர் பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். எதிர்வரும் 17ஆம் திகதி மற்றும் 18ஆம் திகதிகளில் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறவுள்ள நிலையில் முதலாவது நாள் அமர்வில் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகிய அசோக ரன்வல தனது கலாநிதி பட்டம் குறித்து தெளிவுபடுத்த உள்ளார். இதேவேளை சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியுள்ள அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உயர் கல்வி தகைமைகள் குறித்து ஆராய்வதற்கு புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்றில் தீர்மானம் ஒன்றை கொண்டுவர தீர்மானித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகராக பதவி வகித்த அசோக ரன்வல உட்பட அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் கலாநிதி பட்டங்கள், பொறியியலாளர் பட்டங்கள், வைத்திய கலாநிதி பட்டங்கள் போன்றவை குறித்து ஆராய்வதற்கு தெரிவுக்குழு அமைக்கும் யோசனையை பாராளுமன்றில் கொண்டுவர புதிய ஜனநாயக முன்னணி தீர்மானித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற புதிய ஜனநாயக முன்னணியின் அரசியல் குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.